நீங்கள் விமென்ஸ் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேயரை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சில ஆண்டுகள் முன்னாடி ரொம்ப இளம் வீரராக ஒரு டீனேஜராக இந்தியன் கிரிக்கெட்டினுடைய எல்லா கதவுகளையும் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தாங்க. அண்ட் அவங்க T20 கிரிக்கெட்டை அலற விட்டாங்க. எப்படி மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு வீரேந்தர் சேவாகும் அந்த மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்லேயே முதல் பாலே பயப்படாமல் 4ம் 6ம் அடிக்கக்கூடிய அந்த ஒரு அக்ரெசிவ் பேட்டிங்கை கொண்டு வந்து காமிச்சது மட்டும் இல்லாமல் அதை வச்சு T20 விமென்ஸ் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணாங்க. டாமினேட் பண்ணி அவங்க பேர் ஷெஃபாலி வர்மா அப்படின்றத பட்டி தொட்டியெல்லாம் கேட்க வச்சாங்க. அந்த ஷெஃபாலி வர்மாவுக்கு T20 நம்பர்ஸ் அபாரமாக இருக்குது. 1200+ ரன்ஸ் அட் கரியர் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 110. இதெல்லாம் வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட் விமென்ஸ் கிரிக்கெட்டில் அது ஒரு இந்தியன் பிளேயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே T20 ஃபார்மேட்டில். இப்போ நம்ம ஏன் ஷெஃபாலி வர்மா பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 1.5 மாதத்தில் வந்து விமென்ஸ் வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. விமென்ஸ் வேர்ல்டு கப் ஒரு 50 ஓவர் டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது. அது ஒரு ODI டோர்னமெண்ட். ஷெஃபாலி வர்மாவுடைய ODI நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே அவங்களுடைய T20 நம்பர்ஸோடைய நேர் எதிர்மாறாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 29 ODIயில் 644 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் 23 தான் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 83 இருக்குது. ஆனால் அவங்களுடைய அந்த அட்டாக்கிங் பேட்டிங்னால நிறையா முறை நியூ பால் ஸ்விங் ஆகும்போது எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிருக்காங்க. விமென்ஸ் வேர்ல்டு கப் இது வரைக்கும் இந்தியா ஜெயிக்கவே இல்லை அப்படின்றத மனசில் வச்சு, இது வரைக்கும் நிறைய முறை நம்ம க்ளோஸாக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத மனசில் வச்சு ஒரு ஸ்குவாடை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஷெஃபாலி வர்மா மாதிரி வானவேடிக்கை காட்டக்கூடிய ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஏன்னா நிறையா முறை வந்து கம்மி ஸ்கோருக்கு அவுட் ஆயிடுறாங்க, அப்பப்போ பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு பதிலாக நாம் ஏன் டீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரை எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரத்திகா ராவல் அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் எடுத்துருக்குறாங்க. பிரத்திகா ராவலுக்கு 50க்கும் மேலே ஆவரேஜ் இருக்குது. அந்த 55 ஆவரேஜை வச்சு ப்ராப்பராக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி டிஃபென்ஸ் ஆடி நம்ம இந்தியன் டீமுக்குள்ளே இடம் பெற்றிருக்கிறாங்க பிரத்திகா ராவல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து நமக்கு ஒரு லெசன் இருக்குங்க. அதாவது எப்பயுமே 6-4 அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்பப்போ சிங்கிள் ரொட்டேட் பண்ண தெரியணும், டிஃபென்ஸ் ஆட தெரியணும். மிக முக்கியமாக கன்சிஸ்டன்சி இருக்கணும். நமக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான வேல்யூ எப்பயுமே அதிகமாக இருக்கும் அப்படின்றத கிரிக்கெட் மறுபடியும் வந்து உணர்த்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு வந்து ஷெஃபாலி வர்மாவை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஷெஃபாலி வர்மாவோடைய கரியர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட வயது இப்போயும் 21 தான். அவங்களுக்கும் இன்னும் பல வருஷம் கிரிக்கெட் மிச்சம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய கேமில் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க கொண்டு வரணும். அதை மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபுளாக இருப்பாங்க. அடுத்த சில வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய பேர் மறுபடியும் பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஷெஃபாலி வர்மாவுக்கு நம்மளுடைய ஆல் தி பெஸ்ட். அண்ட் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கும் நம்மளுடைய ஆல் தி பெஸ்ட். இந்த விமென்ஸ் வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கும். இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஷெஃபாலி வர்மாவுடைய இந்த எக்ஸ்க்ளூஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.